நேற்றுலேருந்து ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. அமைச்சர் கீர்த்தனாவோட ஒரு வீடியோ, ஒரு வைரல் வீடியோ ஒன்று பார்த்துட்ருப்பீங்க. அது அவங்க தானா, உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியலை. பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் அதை ஆபாசமாகவும் சித்தரித்து போட்டுட்ருக்குறாங்க. இந்த பார்த்தீங்களா, தொழில்துறை அமைச்சரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை டபுள் மீனிங்லேயும் கேவலமான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா அது ஃபேக். எந்த அளவுக்கு ஒரு அரசியலை தரந்தாழ்ந்து பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒரு அரசியலை கேவலமாகவும் ஒருத்தர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்போ இல்லைனா வந்து ஒரு அரசியல் கட்சி மேலே ஒரு வெறுப்போ வந்தால் எந்த அளவுக்கு தரக்குறைவாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். அதாவது முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த என்டிகே நடுவில் அந்த குறுக்கு அந்த கூமுட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே பூந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே இந்த பேசிகிட்டு இருக்கோம். எப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து மொத்த கட்சியுமே ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக வச்சு தான் டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் டிஎம்கேல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் பேச மாட்டாங்க. எம்கே ஸ்டாலின் அவர்களோட ப்ரெஸ் மீட்டில் கேட்டால் கூட பதில் சொல்லாமல் போவார். பட் ஐடி விங்கை வச்சு அடி நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு எதிர்மறையாகவும் இவங்களை அடிக்கவும் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட்டு ஒரு பெண்ணை இந்த மாதிரி சித்தரித்து போடுறதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது சித்தரித்த வீடியோ கூட கிடையாதுங்க. அது ஏதோ வேறு ஒரு லேடி, ஓகேங்களா, அது எங்கேயோ தாய்வானோ எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்த வீடியோ. அந்த வீடியோவை இங்கேருந்து வைரல் பண்ணிட்டு இது அமைச்சர் கீர்த்தனா பாருங்கள், இதை பார்த்தீங்களா அமைச்சர் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வைரல் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன லாபத்தை நீங்கள் காண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதாவது ஒரு கட்சியில் சரியான கருத்து எடுத்து வைக்க முடியலை. டிபிகேக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களும் உங்களால் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே எதாவது நடந்தால் தானே எடுத்து வைக்க முடியும். எப்படி அவங்க மேலே ஒரு நெகட்டிவாக ஒரு இம்பாக்ட் செட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவங்க தப்பான ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் உங்களால் நெகட்டிவாக எடுத்து வைக்க முடியும். அவங்க இது வரைக்கும் பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும்? தனிப்பட்ட தாக்குதலும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் இங்கே வந்து பரவலாக பரவ விடணும். எப்படின்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி விஜய் அவர்கள் மேலே ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டு, இங்கே பார்த்தீங்களா இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆள் மேலே தனிப்பட்ட வெறுப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் என்ன ஆகணும்? அப்போ நம்ம எதுக்கு ஓட்டு போட்டோம், ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அந்த வீடியோவை சில நிறைய பேர் இது உண்மை பொய்ன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. வீடியோ பார்த்துருப்பாங்க, இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படி ஒரு கூத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன நினச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா எப்படின்னா, ஒரு சில ட்விட்லாம் வச்சுருக்கிறானுங்க. ட்விட்டரில் ஏடிஎம்கே ட்விட்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வச்சுருக்கான். அவன் உட்காந்துட்டு இந்த மாதிரி கேவலமான ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் யார் தூண்டுதல் பேரில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உங்கள் வீட்டு பெண்களை யாராவது இப்போ எடுத்து போட்டால் சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு நீ ட்வீட் பண்ணி விட்டுருப்பியா? நான் கேட்குறேன். இதே உங்கள் வீட்டு பெண்களை இந்த மாதிரி எடுத்து போட்டு இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு நீ என்னடா பண்ணியிருப்பா? சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா பண்ண மாட்டியா? அந்த மாதிரி இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சித்தரிப்பு மேலே நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் கொடுங்க. நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு இதுதான் படணும். அவனுக்கு பட்டாதான் திருந்துவானுங்க. இது இவங்க அவங்கெல்லாம் கிடையாது. எந்த பெண்களாக இருந்தாலும் எந்த ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வெறுப்புகளையும் இந்த மாதிரி சித்தரித்து பண்ணுறவங்களையும் சும்மா விடக்கூடாது. இது நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்கும். இவனுங்கெல்லாம் எப்படி இந்த ரோட்டில் திரியிறானுன்னு தெரியல. எனக்கு ஒரு பொய் தான் நம்ம பரப்புறோம் தெரியுது. அந்த பொய்யை எப்படி இருந்துக்கிட்டுலாம் நம்ம எப்படி உருட்டலாம் பெரட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் எப்படி எனக்கு தெரில. இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு வீடியோவும் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது பார்த்தீங்களா இப்படிலாம் சித்தரித்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இது ஃபேக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, எக்ஸ்பிளைனாக கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் நீங்கள் அதை வைரல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தப்பான அரசியலாக இருக்குது. இது ஒரு அரசியல்னால் என்னன்னு சாக்கடைன்னு சொன்னது பொய் இல்லைங்க, உண்மைன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேர் அரசியல் பேசுகிறாங்க, அத்தனை பேர் சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுக்க முடியல அவங்களுக்கு. ஐயோ நம்ம எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே இந்த கூமுட்டை கட்சியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இவனுக்கு என்னமோ கட்சிக்கான அந்த பாதையே என்னமோ கிடையாது. அந்த பாதைலாம் அழித்து சுற்றி வரைக்கும் சுடுகாடாக மாற்றி வச்சாச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்த சுடுகாட்டுக்கெலாம் கடந்து பொழப்ப நடத்தணும். அதனால் அவனுக்கு முடியல, பொறுக்க முடியல. நம்ம பொழப்பில் மண்ணெல்லி போட்டான்னு சொல்லிட்டு பொறுக்க முடியல. யாராலையுமே இங்கே பொறுக்க முடியாமல் யார் மேலெல்லாம் வன்மத்தை கூட்டலாம், யார் மேலாம் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தலாம், யாரெல்லாம் கொச்சையாக பேசலாம், யாரெல்லாம் டபுள் மீனிங்கில் பேசலாம், யாரெல்லாம் வாடி போடின்னு பேசலாம், யாருனால வாடா போடான்னு பேசலாம், யாருனால நம்ம அவதூறு பேசலாம், சுத்த மரியாதை கொடுக்காம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பெண்களுக்கும் இங்கே மரியாதை கிடையாது, ஆண்களுக்கும் மரியாதை இல்லாமல் இந்த அரசை எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா நாங்கள் இப்படிலாம் பேசுவோம், எதுவும் எங்களை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக இருக்குது. இவனை ரெண்டாவது டிஎம்கேல இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
நம்ம தப்பாக பேசி நம்ம எப்படினாலும் கேவலமாக கூட பேசுவோம், பேசி நம்ம அரெஸ்ட் ஆகும். அரெஸ்ட் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுவோம்னா கட்சியில் நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம், கட்சிக்காரன் நம்மளை சுற்றி புடை சுழ்ந்துருவான், நம்ம அதை வச்சு ஸ்கோர் பண்ணிடலாம், கட்சியில் நீடிச்சிடலாம். ரெண்டாவது மக்கள் மத்தியில் நம்ம பேசப்படுவோம், இதனால நம்ம வளர்ந்தலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தரந்தாழ்ந்து போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த உடையை வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன இங்கே இந்த உடையெல்லாம் யாரும் போடலையா நான் கேட்குறேன். இந்த உடையெல்லாம் யாரும் போடாமல் தான் இருக்கிறாங்களா? யாரும் போடக்கூடாதுன்னு இருக்குதா நான் கேட்குறேன். யாரும் போடக்கூடாதுன்னு இருக்குதா? ஆடை சுதந்திரம்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் தானே. அந்த தனிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்படி மூக்கம் நினைக்கலாம்? தவறான கருத்துக்களை தூக்கி போடுறீங்க, அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டு பெண்மணிகளாக இருந்தால் இந்த அப்படி தான் உட்காந்து அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டு பெண்மணிகளும் நான் எல்லாரும் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து கமெண்ட் அடிக்கிறவங்களும் இந்த மாதிரி கொச்சையாக ஆபாசமாக இந்த ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் போடுறவங்களையும் பார்த்து கேட்குறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. தான் வீட்டு பெண்மணிகள் ஃபோட்டோவை இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட முடிச்சல கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி உட்காந்து போட்டால் நீங்கள் வந்து ரசிச்சுட்டு இருப்பீங்களா? முடியாதுல்ல, கோவம் வரும்ல, அவனை எதாவது பண்ணணும்னு தோணும்ல, பிடிச்சி உள்ளே போடணும்னு தோணுமா தோணாதா? அப்படி நினச்சிக்கிங்கடா, எல்லா பெண்மணியும் அப்படி நினைங்கடா. ஏன் அதை நினைக்க உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அசிங்கமாகவும் கொச்சையாகவும் கமெண்ட் பண்ணுறது, தனிமனித வெறுப்பு தாக்குதல் பண்ணுறது, இதான் அரசியலா? ஒரு அரசியல்னால் என்னது? ஒரு ஆட்சியில் தப்பு நடக்குது, அந்த ஆட்சியில் தப்பு நடக்கிற பற்றி கேளுங்கடா. அந்த தனிமனித தாக்குதல் எதுக்கு பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தனிமனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, இதுதான் 75 வருஷம் அரசியல் கட்சி, 15 வருஷம் அரசியல் கட்சி, 50 வருஷம் அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வித்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு நல்ல அரசியல் எடுத்து வைக்கிறதுக்கு நோக்கத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இவங்க அதை பண்ணிட்டாங்க, இந்த பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி சுற்றுறாங்க அப்படி சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிற கதையில் உருட்டுறதை விட்டுட்டு நல்ல அரசியல் எடுத்து வைங்க. ஆனால் இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் இங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா நாங்கள் எடுத்து பேச தான் செய்வோம். அது டிவிக்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே யாராக இருந்தாலும் சரி. டிஎம்கே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க, அதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 75 வருஷம் கழிச்சுக்கு 3 விழா நடத்திட வேண்டியதான். இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யார் போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட வந்து போட்டிருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட் எல்லாம் இப்பதான் போடுறாங்க. இது உண்மையாவே சொல்லுங்க. இது நானா? இது கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்க. டிஎம்கேவும் அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பாக்குறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு.